இன்றைக்கி ருசியான சமையலில் நாம் இப்போ பார்க்க போகிறது மட்டன் வறுவல் செய்வது எப்படி. அரை கிலோ மட்டன் ஆட்டுக்கறி, அரை கிலோ இஞ்சி பூண்டு விழுது 2 சேர்த்து 50 கிராம், தக்காளி 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், பச்சை கொத்தமல்லி, பட்டை கிராம்பு, பட்டையும் கிராம்பு சேர்த்தது சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. இப்போ நம்ம மட்டன் அரை கிலோ வாங்கி சுத்தமாக அதை கழுவிட்டு குக்கரில் அரை டம்ளர் தண்ணியை வச்சு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கொடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொடுத்து ஒரு 4 விசில் கொடுத்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு, பட்டை 2, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய் போட்டு அதை வெடித்ததும் சோம்பு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும். தூள் பண்ணி வச்சுருந்த சோம்பையும் அதில் போட்டுடணும். அதுவும் பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போன பிற்பாடு மிளகாத்தூள், நமக்கு தேவையான காரம் தேவையான அளவு மிளகாத்தூள், நான் இப்போ சொல்லியிருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிக்கிங்க, வதக்கிக்கிங்க. அதிலே தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம கறி எடுத்து வேக வச்சுருக்கிற கறி அதில் போட்டு நல்லா பெரட்டுங்க. நல்லா பெரட்டும்போது ஜீரகத்தூளும் மல்லித்தூளும் அதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா பெரட்டிக்கிட்டுருங்க. நல்லா பெரட்டிக்கிட்டு இருக்கும்போது மல்லித்தலை, புதினா எல்லாத்தையும் அதில் போடணும். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தண்ணி நின்றுச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அந்த தண்ணி சுண்டின கையோட நல்லா வதக்குனீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும்போது இது வறுவல் ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. ரொம்ப நன்றி.